ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் பத்தியும் தளபதி பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் நான் 2 தமிழ் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. அண்ட் அது தளபதியோட லாஸ்ட் படம் வேற. ஜனநாயகன் லாஸ்ட் நாள் ஷூட்டிங்ல லாஸ்ட் ஷாட் எடுக்கும்போது ரொம்ப சேடா இருந்துச்சு. ஏன்னா தளபதி படங்களை நிறைய பார்த்திருக்கோம். அண்ட் ஆல்சோ தளபதியோட ஒர்க் பண்றதே பயங்கர ரிலாக்ஸிங்கா இருக்கும். ரொம்ப கூலான ஒரு பர்சன். அவருக்கு மைண்ட்ல நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றது அவருக்கு கிளியரா தெரியும். ஸோ அதனால அதை ப்ரூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணவே மாட்டாரு. ரொம்ப சில்டா இருப்பாரு. ஸோ நான் ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ்ல ரொம்ப ஸ்வீட்டஸ்டான பர்சன். அதனால அவர் சினிமா விட்டு போறது ரொம்ப சேடா இருக்கு. பட் அவருக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டுல டிஃப்ரெண்டான ஒரு கோல் இருக்கு. இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்கு விஷ் பண்ணிக்கலாம். அந்த ஷூட்டிங் முடிஞ்சதை மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் அவர் ஆடியோ லான்ச்ல மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ச் இருக்கிறதா வர்ற நியூஸ் உண்மைதான் போல. ஏன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தாலும் கோட் அண்ட் லியோவுக்கு ஆடியோ லான்ச் நடக்காததால கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. இப்போ பூஜா ஹெக்டே அவர்களே ஆடியோ லான்ச் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாநாட்டிற்கு அப்புறமா இது ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருக்கும். அண்ட் பூஜா ஹெக்டே அவர்கள் ஸ்பெஷல் நம்பருக்கு ஆடி இருக்கிற கூலி படம் பார்த்தீங்கன்னா நாளன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மோனிகா சாங்குக்கு என்ன கூப்பிடும் போதே கமர்ஷியலா பிசினஸ்க்காக தான் அவங்களை கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஸோ லோகேஷ் அவர்கள் அந்த மாதிரி சொன்னதை நான் பாசிட்டிவா தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க வரும்போது கமர்ஷியலா ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன கூப்பிட்டதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி மோனிகா சாங்ல ஆனது பத்தியும் பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.